28 லட்சம் ரூபா தான் வந்து சொல்கிறேன். நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நல்ல நீட்டான கட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க இவ்வளவு காய் இருக்கு வந்து. இங்கே பாருங்க இதில் ஒரு பிளாமரம் ஒன்று நிற்கிது. நல்ல காற்றோட்டமான ஒரு இடமுங்க. இங்கே பாருங்க இதில் 2 மாமரம் இருக்குது. நல்லா இங்கே பாருங்க இந்த மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது. வந்து 6 பிளாமரம் இருக்குதுங்க. காய்க்கக்கூடிய பிளாமரங்கள் 6 நிற்குது. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 ஏக்கர் காணி வந்து 2 வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த காணி. முன்னுக்கு வந்து இப்படியே சகலத்தால் வந்து அழைச்சிருக்கிறாங்க பாருங்க. காணிக்கு முன்னுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு எம்டி காணி ஒன்று இருக்குங்க. இதான் அந்த காணிக்கு வர பிரதான பாதை. கிரவல் பாதை தான். நல்ல டிப்பர் வரக்கூடிய பெரிய பாதையாக தான் இருக்குது. அப்படியே காணிக்குள்ளே போவாங்க. இந்த சைடில் பாருங்க ஒரு பிளாமரம் உண்டு. நல்ல காயோட நிற்குது. இது வந்து இஞ்சாலையும் வந்து பாருங்க ஒரு பிளாமரம் ஒன்று நல்ல காயோட இருக்குது. இது வந்து தொட்டிங்க. குழாய் கிணறு வசதி இருக்குது. இஞ்சாலையும் பாருங்க எவ்வளோ பெரிய காய்ந்து பாருங்க. பிளாமரம் ஒன்று நிற்குது. இஞ்சாலையும் வீட்டினுடைய 2 மூலையிலையுமே காய்க்கக்கூடிய பிளாமரங்கள் 2 நிற்குது. தென்னை மரம் இதில் 1 நிற்குது. அங்கால 1 நிற்குது. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6-7 தென்னை மரங்கள் நிற்கிது. எல்லாமே வந்து நார்மலாக காய்க்கக்கூடிய பருவத்துக்கு வந்துட்டு இது பாலை விட்டுட்டு அங்காலையும் பாலை விட்டு காய்க்கிற பருவத்துக்கு வந்துட்டு ஒரு 10 தென்னை மரத்துக்கிட்ட வரும் நினைக்கிறேன். இந்த சைஸ்லேயே ஒரு 10 தென்னை கிட்ட நிற்கிது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுங்க. நல்ல நிறைய மரங்கள் இருக்குது. பயன்படக்கூடிய நல்ல மரங்கள் இருக்குது. பார்ப்போம். மரங்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு அப்படியே வீட்டை போய் பார்த்துருவோமாங்க. வீடை பொறுத்த வரைக்கும் 2 ரூம் இருக்குது. இதில் இது ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இது ஹோல். மேலே சீட் போட்டிருக்குது. இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அப்படியே போனோம்னா இது கிச்சன். இந்த அமைப்பில் இந்த வீடு இருக்குதுங்க. சீட் வீடு தான். அப்படியே போனோம்டா வெளியில் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக. இப்படியே வந்தோம்னா இதில் வந்து ஒரு டேஸ்ட். அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு பிளாமரம் இருக்குது. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்குது. எப்படி காற்றடிக்குதுன்னு பாருங்கள். நல்ல குளிமையாக இருக்குது உண்மையாலுமே. இதில் ஒரு பிளாமரம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு மூடி கட்டியிருக்கணும் பாருங்க. குழாய் கிணறு இங்கேருந்து லைன் எடுத்து அங்கே பொங்கலில் தொட்டி கட்டியிருக்கணும். அதே மாதிரி இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாமரம் உண்டு. காய்க்கிற பருவத்தில் நிற்கிது மாமரம். இந்தியாவில் வந்து பாருங்க ஒரு பிளாமரம் ஒன்று நிற்கிது. நல்ல காயோடு நிற்கிது பாருங்க. இங்கே நிறைய காய்களோடு இருக்குது. இது அப்படியே வீட்டுக்கு பின்னுக்கு வந்தோம்னா இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று நிற்கிது தொங்கலில். நல்ல மண். இங்கே நல்ல சாஃப்டான மண் தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் ஒரு பிளாமரம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பிளாமரம் இருக்குதுங்க. காய்க்கக்கூடிய பிளாமரம். சாரி 5 இல்லை. 5 மரம் நிற்கிது கிட்டத்தட்ட. அதே மாதிரி மாமரம் வந்து 1 2 அங்கே தொங்கலில் 2 3 நிற்கிது பாருங்கண்டா. இந்த சைடில் 3 நிற்கிது. அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 அங்கால 1 ஒரு 5 மாமரம். காய்க்கக்கூடிய மாமரங்கள் 5 மாமரம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தை வந்து வச்சிருக்கணும் பாருங்க. பைத்தை வச்சு எல்லாம் காய்ச்சி ஊஞ்சிட்டு இருந்தா காய்ச்சிருக்கு. தண்ணி விடாதனால அப்படியே இதாக போயிட்டுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த தண்ணி விடாதனால அப்படியே இதாகிடுச்சு. நல்ல பைத்தஞ்சு. இந்த சைட்டில் பாருங்க 3 மாமரம் நிற்கிது. நல்ல பெரிய மாமரம். எல்லாம் பயன் தரக்கூடிய மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது காணிக்கல. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க. இதில் ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது. இதில் ஒரு தேசி மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இதில்
இங்கே பாருங்க இதில் ஒரு பிளாமரம் ஒன்றுக்கு இந்த பிளாமரத்தை கணக்கை நாங்கள் விட்டுட்டோமே பாருங்க இவ்வளோ காய் இருக்கு பாருங்க. ஓகே அப்படியே பார்த்து கொண்டு வந்துட்டோம். நான் சொன்ன அடுத்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு தான். இந்த பாருங்க இதில் ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க கட்டி மேல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. நல்ல நீட்டான கட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இதில் வந்து 3 ரூம் இருக்குதுங்க. இங்கே அதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இஞ்சால் அப்படியே போனோம்னா இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க. இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 3 ரூம் இருக்குது. இஞ்சால வந்து பாருங்க இது கிச்சன். நல்ல அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து லிண்டர் மட்டம் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஒரு அமைப்பில் கட்டுறண்டாலே இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 இருந்து ஒரு 15 லட்சம் ரூபா காசுக்கிட்ட தேவைப்படும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே நல்லா இருக்குது. வேறு ஒரு சின்ன தென்னையில் ஒரு 4 தென்னை வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தொங்கலில் தெரியுது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்தால் பாருங்கள். தொங்கலில் தெரியுது. பக்கத்தில் டைலாக் டவர், டைலாக்கோட டவர் இருக்குது வந்தா பக்கத்துலேயே டவர் இருக்குது. தொங்கலில் அப்படியே இல்லை இருக்குது பாருங்க வந்தா அப்படியே வந்து அந்த மரங்களோட அப்படியே வந்து இல்லை அப்படியே வருது வந்தா. அங்கால பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க. அது வேறு ஒரு ஆள்ற வீடு. அங்கால வேறு இங்கால பின்னுக்கும் வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குந்தா. அதே மாதிரி அந்த சைட்டில் வீடு இருக்குது. எல்லா பக்கங்களையும் வீடு இருக்குது. நீங்கள் யோசிக்க தேவையில்லை வீடு இல்லைன்னு. வீடுகள் இருக்குது, ஆக்கள் இருக்குதுன்னா உண்மையாலுமே நல்ல ஒரு காணி தான். பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து நிறைய இருக்குது. பின் துண்டுக்குள்ளே இல்லை குறைவு. இந்த முன் துண்டுக்குள்ளே நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் உறவுகளே இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பு. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையாலுமே வந்து காணிக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து இந்த காணியோட விலையை நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த காணியோட விலை வந்து 3/4 ஏக்கர் காணியும் இவ்வளவு வசதியோட வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ரூபா தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் வந்து நல்ல முறையில் நாங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தரதுக்கு தயாராக இருக்கிறோம். சரி உறவுகளை வேறு என்ன மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.